பவுல் சொல்லுகிறார், கடைசியாக என் சகோதரரே, அல்லேலூயா, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். அல்லேலூயா. இங்கு பிள்ளைகள் பலப்படுவதை குறித்து பேசுகிறார் 1ஆம் வசனத்தில். 4ஆம் வசனத்தில் பிதாக்கள் பலப்படுத்துவதை குறித்து பேசுகிறார். 6ஆம் வசனத்தில் ஊழியக்காரர்கள் பலப்படுத்துதலை குறித்து பேசுகிறார். 9ஆம் வசனத்தில் எஜமான்கள் பலப்படுத்துதலை குறித்து பேசுகிறார். அவர் சொல்றது, கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அல்லேலூயா. அப்ப நாம் பலப்பட வேண்டும். பலப்படுதல் என்றால் நாம் வலுவடைய வேண்டும். ஒருவேளை உங்கள் சரீர பிரகாரப்படி நீங்கள் பலன் உள்ளவளாக இருந்தால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கணுமா? பலன் உள்ளவளாக இருக்கணுமா? அல்லேலூயா. ஏன் பலன் உள்ளவளாக இருக்கணும்னா, நீங்கள் 11ஆம் வசனம் வாசிங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. அல்லேலூயா. அப்போ அவன் யாரா இருக்கிறான்? அவன் யாரா இருக்கிறான்? தந்திரம் உள்ளவனா இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ அவன் தந்திரம் உள்ளவனா இருக்கிறபடினாலே நம்ம என்ன பண்ணணுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணுமா? அல்லேலூயா. ஏன்னா நமக்கு ஒரு போராட்டம், வான மண்டலங்களை கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளோடு நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை, வான மண்டலங்கள் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளோடு. அல்லேலூயா. அப்ப நாம் என்ன பண்ணணும்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ளவளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அவன் யாரா இருக்கிறான்? தந்திரவாதியா இருக்கிறான். அல்லேலூயா. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். அல்லேலூயா. சொல்லுகிறார், தந்திரமான கட்டுக்கதைகளை நாங்கள் பின்பற்றினவர்கள் அல்ல. இந்த கடைசி காலத்தில் இன்னைக்கு கட்டுக்கதைகள் என்னது? இன்னைக்கு கட்டுக்கதையை சொல்லக்கூடிய காலம். என்ன கதைன்னா, ஊழியத்தில் ஆண்டவரை பற்றி என்ன பண்ணுவாங்க? கட்டுக்கதையாக சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாதான்? செவி கொடுக்க கூடாதான். ஆனால் இங்கே பேதுரு சொல்றார், அவருடைய மகத்துவத்தை நாங்கள் கண்ணார கண்டவர்களாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகை உங்களுக்கு அறிவித்தோம். அந்த மறுரூப மலையில இங்கே யோவானும் பேதுரும் யாக்கோவும் என்ன பண்ணாங்க? கண்ணார அவர் மகிமையை காண்கிறார்கள். அல்லேலூயா. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறதும் அவருடைய வஸ்திரம் வெண்மையாக இருக்கிறதையும் அவங்க கண்ணாங்க பார்க்குறாங்க. அல்லேலூயா. சில பேர் அப்படி பரலோகத்துக்கே போவாம என்னதோ தூதன் அவங்க கிட்ட பேசின மாதிரியும் சில பேர் கட்டுக்கதெல்லாம் விடுவாங்க. அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணக்கூடாது? அந்த கட்டுக்கதெல்லாம் நம்பக்கூடாது. அல்லேலூயா. நீங்க வேதத்தை நல்லா என்ன பண்ண? வாசிக்கணும். இங்க பேதுரு சொல்கிறார், தந்திரமான கட்டுக்கதையெல்லாம் நாங்க நம்புறதுக்கு இல்லப்பா, அவர் எங்க கண்ணால் அந்த மகத்துவத்தை நாங்க கண்டோம், எங்க காதால நாங்க கேட்டோம்பா. அல்லேலூயா. எப்படி எங்களால சும்மா இருக்க முடியும்? அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையில் என்ன பண்ணுங்க? பலப்படுங்கள். நீங்க பலப்படணும், நீங்க நிலை நிறுக்கப்படணும். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீர்கேடும் கிழிவிகளை பேச்சுகிறோமாக கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அல்லேலூயா. இங்க தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார், சீர்கேடும் கிழவிகள் பேச்சும் கட்டுக்கதைக்கு என்ன பண்ணு? விலகி இருப்பா. நீ தேவ பக்திக்கு முயற்சி பண்ணு. அல்லேலூயா.
எவ்வளவு காலம் இப்படி பேசினே இருப்ப? பேசி பேசி நீயும் வளர மாட்ட. அல்லேலூயா. மற்றவங்களை வளர விடாம இருக்கிறியே. அல்லேலூயா. ஊழியத்திலையும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆவியில நம்ம பலன் அடையணும். நம்மளை பார்க்கவங்க சொல்லணும், நீங்க வளருகிறீங்க சொல்லணும். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற கிருபை, நமக்குள்ள இருக்கிற வல்லமை, நமக்குள்ள இருக்கிற தேவன் வைத்திருக்கிற பொக்கிஷம் நம்ம என்ன பண்ணணும்? பலப்படணும். இருக்கிற ஜபமே பண்ணின்னு, இருக்கிற காரியத்தையே பேசிக்கின்னு. அல்லேலூயா. பவுல் பாருங்க தீமோத்தேயுக்கு சொல்றாரு, கிழவிகள் பேச்சு. காலையில தொடங்கி நைட்டு வரைக்கும் இந்த கிராமத்துல என்ன பண்ணுவாங்க? பேசினே இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் இங்க பவுல் சொல்லுகிறார், நீ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு பக்தி வச்சிருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற ஒரு தேவனை தேடுகிறதுல, தேவனை இன்னும் ருசிக்கிறதுல முயற்சி பண்ணி கொண்டே இரு. அதனாலதான் உன் இளமை குறித்து ஒருவன் அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. உன்னை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். பேதுரு வாயிலிருந்து வார்த்தை வெளிப்பட்டது. அவங்க சொன்னாங்க, இவன் இயேசுவோடு கூட இருந்தான். இன்னைக்கு உங்களை பார்க்க யாரு கூட இருந்தா சொல்லணும், ஆமென், இவங்க இயேசுடைய பிள்ளைங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணணும். அல்லேலூயா. ஏனென்றால் பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்றாரு, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்களையும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று நான் பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. அன்னைக்கு டெக்னாலஜி இல்ல, போனே இல்ல, ஆனா பாவமே இல்லாம இருக்கிற ஏதேன் தோட்டத்தில் ஏவாளே வஞ்சிக்கப்படுமானால் இன்னைக்கு பாவமே கையில வந்துக்குது. அல்லேலூயா. பாவத்தை தேடி நாம் போக தேவையில்ல, பாவமே வீட்டுக்குள்ள வந்திருக்குது. இப்ப எவ்வளவு நாம் வஞ்சிக்கப்படவுளா இருப்போம், எவ்வளவு நாம் பலப்படணும். ஏதேன் தோட்டத்தில் பாருங்க, எந்த மனுஷனும் இல்லை, ஏவாளும் ஆதாமை தவிர எந்த ஒரு கூட்டமும் இல்லை, எந்த பொழுதுபோக்கும் இல்லை, எந்த விதமான பாவத்தின் காரியம் இல்லை. ஆனால் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல இங்கே கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று, உனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு நின்று நீ விலகி போயிடுவோ என்று அவர் சொல்லுகிறார், நான் பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் தெரிந்து கொண்டவில்லை வஞ்சிக்கிற காலத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருக்காக நீ நிற்கிறாய் என்றால், ஆண்டவரை தேடுவாய் என்றால், உங்களுக்கு எதிராய் சத்துரு என்ன பண்ணுவான்? பலவித சோதனைகளை கொண்டு வருவான், போராட்டங்களை கொண்டு வருவான். நீங்க என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், கடைசியாக எல்லாருக்கும் சொல்லிட்டு வர்றார், பிள்ளைங்களுக்கு, பிள்ளைகளை பெற்றோருக்கு கீழ்ப்படி. பெற்றோரே, உன் பிள்ளைகளை ரொம்ப கடிந்து சரியாய் நடத்து. வேலைக்காரனே, பரலோகத்தில் எஜமான் இருக்குது போல உன் எஜமான கீழ்ப்படி. இப்படி படிப்படியாய் சொல்லி வந்து கடைசியாக, என் சகோதரரே, நீங்க கர்த்தரிலும் அப்படியே சத்துவத்திலும் வல்லமையில என்ன பண்ணுங்களா? பலப்படணும். அல்லேலூயா. நம்ம ஆத்துமா பலம் அடையணும். எனக்கு ஆண்டவர் நம்மளை திட்டமாய் சொல்லி இருக்கிறார், நீ வெளியே நல்லா இருக்கிறோம், ஆனா உள்ள நீ பலவீனமா இருக்கிறாய். நீ ஆவியில பலனா இல்ல, நீ பலவீனமா இருக்கிறாய். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ ஆவியின் பலன் அடையணும். அவருடைய வல்லமையில நீ பலன் அடையணும். நீ போகிற வேலை ஸ்தலத்தில், வீட்டில் அவருடைய வல்லமையில் நீ பலன் அடையணும். உன்னை பார்க்கிறவங்க நீ பலனா இருக்கிற நினைக்கிறாங்க, ஆனா நீ ஆவிக்குரிய ஜீவித்துல நீ பலவீனமா இருக்கிறாய். உனக்குள்ள ஸ்தோத்திரம் வெளிப்படுகிறது இல்ல, உனக்குள்ள கோபம் வெளிப்படுகிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுகிறது. நீ இந்த கடைசி நாட்கள்ல உன் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த முடியவில்லை, உன் வீட்டாரை நீ ஆயத்தப்படுத்த முடியவில்லை. அன்னைக்கு நோவா காலத்தில் தன்னை சுற்றிலும் பாவம் பெருகி இருந்த காலத்தில் அவன் நீதிமானா இருந்து தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு முறை வந்து நாம் போகிறோம். இன்னைக்கு எப்படி நாம் பலப்பட்டு இருக்கிறோம்?
தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே நடத்துகிறாரா? நம்முடைய வீட்டுக்குள்ளே தேவ நடத்துதல் இருக்கிறதா? தேவ பிரசன்னம் இருக்கிறதா? அல்லேலூயா. இன்னைக்கு 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம். உள்ளான மனுஷனில பலப்படு, கிருபையில பலப்படு, ஊழியத்தில பலப்படு. அல்லேலூயா. உள்ளான மனுஷன்ல பலப்படு, கிருபையில பலப்படு, ஊழியத்தில பலப்படு. முதல் காரியம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அல்லேலூயா. இங்கு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன்ல பலப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்கு பாருங்க, பவுல் சொல்லுகிறார், அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன்ல பலப்படணும். இன்னைக்கு வெளியான மனுஷன், புறம்பான மனுஷன் என்ன பண்ண இருக்கிறாரு? நல்லா இருக்கிறாரு. பார்க்குறவங்க சொல்றாங்க, பிரதர் நல்லா இருக்கிறீங்க, சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்க. ஆனா நீ உள்ளான காரியத்தில் நீ பலவீனமா இருக்கிறாய். அல்லேலூயா. நீ இன்னும் உன் வாழ்க்கையில நீ தேவனுக்கு இன்னும் எழும்ப முடியாமல் இருக்கிறாய். இன்னும் உன் ஜெப வாழ்க்கையில் ஒரு பலன் இல்லை. இன்னும் தேவனுக்காக நிற்கிறதுல நீ பலன் இல்லாமல் இருக்கிறாய். அல்லேலூயா. அப்ப உள்ளான மனுஷன் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நமக்கு 2 மனுஷன், உள்ளான மனுஷன், வெளியான மனுஷன். உலகத்தில் இருக்கவங்களே எந்த மனுஷனை பார்க்குறாங்க? வெளியான மனுஷனை பார்க்குறாங்க. ஆனா உள்ளான மனுஷனை பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. நம்ம உள்ளான கேரக்டர் யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா பிரைஸ் லார்ட் சொல்லுவாங்க. அல்லேலூயா. இந்த உள்ளான கேரக்டர்ல ஆண்டவர் என்ன பண்றாரு? சமுத்திரத்தின் ஆழத்துல தள்ளுண்டு போக வைக்கிறார். அல்லேலூயா. தன் முதுகுக்கு பின்னாடி போடுறாரு. ஆனா வெளியே என்ன பண்றோம்? பிரைஸ் லார்ட் சிஸ்டர், கர்த்தர் நல்லவர், பிரைஸ் லார்ட்ன்றோம். ஆனா உள்ளே இருக்கிற காரியத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? மறைச்சு அவருடைய முகத்தின் ஒளியில நம்மளை பிரகாசிக்க வைக்கிறார். ஆமென். ஏனென்றால் சிலருடைய பாவங்கள் பின்தொடர்கிறது, சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளுகிறது. நீ ஞானஸ்தானம் எடுத்தாலும் அபிஷேகம் பெற்றாலும் பாவம் உன்னை பின்தொடரும். அல்லேலூயா. ஆனால் பாவத்துக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. நீ அபிஷேகம் பெற்றதுனால, நீ ஞானஸ்தானம் எடுத்ததுனால, நீ ஆராதிக்க வர்றதுனால பாவம் உன்னை தொடுவதில்லை இல்லை. ஆமென். உன்னை பின்தொடரும். நீ என்ன பண்ணணும்? விட்டு விலகணும். அல்லேலூயா. நீ இடம் கொடுக்க கூடாது. ஆனாலும் இந்த நாள் வரைக்கும் எத்தனை காரியத்தில் நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம், எந்தெந்த காரியத்தில் ஆண்டவர் வேதனைப்பட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய இரக்கத்தினால, அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி இன்னைக்கு தேவ சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி பாருங்க, உள்ளான மனுஷன் என்ன பண்ணணுமா? வல்லமையாய் பலப்படணும். இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? உள்ளான மனுஷனை மறந்துடுறோம். வெளியான மனுஷன்ல என்ன பண்றோம்? ரொம்ப பக்தியா காட்டிக்கிறோம். மற்றவங்க பார்க்குறாங்க, என்ன ஆராதிக்கிறாங்கப்பா, என்ன பாட்டு பாடுறாங்கப்பா, மார்க் போடுறாங்க. ஆனா உள்ளான மனுஷனை பார்த்து மார்க் போட முடியுமா? ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் நீ உள்ளான மனுஷன்ல நீ பலப்பட்டாயினால் வெளியான மனுஷன்ல நீ பலனாய் இருப்பாய். ஒரு நாள் நீ இடறி விட மாட்டாய். பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டு உணருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க கேட்டு உணருங்க. அப்போ ஏன் அவர்களை உணர வைக்கிறார்? ஏன் உணரணும் சொல்றாருன்னா, அவங்க என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய ஆராதனையே ஆண்டவருக்கு பிரியமா இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்ப அவங்க ஆராதனையை பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீங்க கேட்டு உணருங்க. அல்லேலூயா. 9ஆம் வசனம் வாசிங்க. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாயனுக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். அவங்க ஆராதனையை பார்க்கிறாரு, அவங்க ஒழுங்குகளை பார்க்கிறார். அதை பார்த்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணல? சர்டிபிகேட் கொடுக்கல, உங்க ஆராதனை வீணா இருக்குதுன்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அவர் இந்த ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்.
இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த ஆராதனையை பார்த்துன்னு இருக்கிறாரு. அல்லேலூயா. நீ உள்ளத்துல எப்படி ஆராதிக்கிற, வெளியே எப்படி ஆராதிக்கிற? உள்ள ஒன்னு நினைச்சுக்கின்னு வெளியே கையை அசைச்சு கொண்டிருக்கிறாயா? உள்ளே மற்றவர்களை மன்னிக்க முடியாமல் நீ கண்களை மூடி ஆராதித்து கொண்டிருக்கிறாயா? பார்க்கிறாருங்க, கூப்பிடுறாருங்க, வா, நீ கேட்டு உணரடை, நீ செய்யற ஆராதனை வீணா இருக்குது. அல்லேலூயா. ஆராதனை நீ மற்றவர்களுக்கு நல்லா ஆராதிக்கிறாய், ஆனா உள்ளே நீ சரிப்படவில்லை. அல்லேலூயா. வாசிங்கள் 8ஆம் வசனம் வாசிங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, இந்த ஜனங்கள் தங்கள் உதடினால் என்கிட்ட வருகிறார்கள், இருதயமோ தூரமா இருக்குது. நீ ஆராதிக்கிறது எனக்கு தெரியல, ஏன்னா உன் இருதயம் எனக்கு தூரமா இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க ஆராதனை எங்கிருந்து வரணும்னா இருதயத்திலிருந்து வரணும். இருதயத்திலிருந்து உன் ஆராதனை வந்துச்சுன்னா உன் கண்கள்ல கண்ணீர் வரும். அல்லேலூயா. இருதயத்திலிருந்து நீங்க ஆராதிப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை உணர்த்துவாரு, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாரு. இன்னைக்கு நாம் எப்படி ஆராதனை செய்து விட்டு போறோம்? எப்பா அவங்க கையை தூக்க சொல்றாங்கப்பா, பாட சொல்றாங்கப்பா, அவங்களுக்காக இவங்களுக்காக இல்ல. உன் ஆராதனை ஆண்டவருக்கு, உன் ஆராதனை ஆண்டவருக்கு. நீ உண்மையாய் ஆராதிக்கும் போது அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வருவார். தூதர்கள் அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. 24 மூப்பரும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீ உண்மையாய் ஆராதிப்பாயனால் அவர் இறங்கி உன்னிடத்தில் வருவார். அவர் உன்னிடத்தில் இறங்கி வருவார். ஓ ஜீசஸ், உன் இருதயத்தை பலப்படுத்துவார், உள்ளான மனுஷனை பலப்படுத்துவார். அல்லேலூயா. நீ இன்னும் சரிப்படாமல் நீ ஆராதிப்பாயனால் அது உன் வாழ்க்கையில ஆசீர்வாதமாக இருக்காது, அது பரலோகத்தோட கனெக்ட் ஆகாது. அல்லேலூயா. நீ ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் உன் சன்னிதானத்தில் இறங்கி வரணும், உன் கண்கள்ல கண்ணீர் வரணும், அவர் செய்த நன்மைகளை நீ நினைக்கணும். தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அவன் ஆராதிச்சான். அநேகர் உதட்டில் ஆராதிச்சுக்கிறாங்க வெளியே. ஆனா தாவீது என்ன பண்ண தெரியுமா? அவன் ஆடினது ஆலயத்தில் ஆடல, ரோட்ல ஆடினான். யாருங்க அவன்? ராஜா. அவன் ராஜா, அவன் ஒரு அதிபதி. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அவன் தேவ பிரசன்னத்தினால் ஆடினான். மீகா ஓடி வரா, எல்லாம் பெண்களுக்கு முன்பாக ஆடுகிறாயே, அவ்வளவு ஒரு சந்தோஷம். அவன் சொன்னான், நான் அப்படி ஆடலமா, என் உள்ளத்துல நன்றி உள்ள இருதயத்தோட ஆராதிக்கிறேன். ஒன்றுக்கும் உதவாது இருந்த என்ன தள்ளப்பட்ட கல்ல என்ன மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினாரு. கரவலாடுகளுக்கு பின்னாடி இருந்த என்ன அழைச்சாரு. இன்னும் ஆடுவேன், இன்னும் ஆடுவேன். நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை ஆராதித்தான். ஆராதை தடை செய்தவளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தடை செய்தார். ஆனால் ஆராதித்தவனுக்கு மீண்டும் ராஜ்யத்தில் உட்கார வைத்தார். அல்லேலூயா. அவன் ராஜ்யபாரத்துக்கு அவன் கர்ப்ப பிறப்பே அப்சலோமே எதிராக இருந்தான். கண்ணீரோடு கூட மலையை நோக்கி போனான். ஆனா கர்த்தர் அவனை வெட்கப்படுத்த விடவில்லை. சத்துருக்கு முன்பாக அவனை ராஜ்யபாரத்தை உட்கார வைத்தார். அல்லேலூயா. தாவீது வர 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 கர்த்தர் அவனை உயர்த்தி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. நீ உள்ளான மனுஷன், நீ பலப்படுவாயனால் கர்த்தர் இன்னும் இன்னும் பெரிய காரியங்களை உன் ஜீவியத்தை உன் குடும்பத்தில் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ வந்து போர்கரமா இருக்கக்கூடாது. ஆண்டவரை இன்னும் நான் எப்படி ஆராதிக்கணும்? நான் ஆராதிக்கும் போது என் உள்ள நன்றி நான் நிறையணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதாவது பாவம் செய்ய போது அவனால் ஆராதிக்க முடியவில்லை. அல்லேலூயா. ஆண்டவரே, உற்சாகத்தின் ஆவி எனக்கு தாங்கும்படி செய்யுங்கப்பா. எனக்கு மீண்டும் உம்முடைய அபிஷேகத்தை தாங்கப்பா. உண்மையாய் ஆராதிக்கிறவன் ஒரு நாள் அவன் ஆராதிக்க முடியாமல் போனால் அவன் மனவேதனை அடைவான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார். உள்ளான மனுஷன்ல நீ பலன் அடைய வேண்டும்.
மத்தேயு 23 அதிகாரம் 25 வசனத்தை வாசிங்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களில் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உனக்கு ஐயோ! ஐயோ! வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவை கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைஞ்சிருக்கிறதுப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களில் வெளிப்புற சுத்தமாகும்படி உட்புறத்தை முதல்ல உள்ள சுத்தமாக்கு. அல்லேலூயா. முதல்ல உள்ள சுத்தமாக்கு, அப்புறம் நீ வெளியே சுத்தமாக்குவாய். அல்லேலூயா. நீ முதல் உள்ள சுத்தமாக்கு. அநீதித்தினாலும் கொள்ளையினாலும் அது அழுக்கா இருக்குதுப்பா, சுத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. யாருங்க இந்த பரிசேயர்? யார் இவர்கள்? இவர்களும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள். ஆமென். உபவாசிக்கிறவன். ஆனா அவன் என்ன பண்ணான்? உள்ள சுத்தமாக்க விருப்பம் இல்லை, வெளியே சுத்தமாக்கின்னு மற்றவன் மேலே நோக்கமா இருக்கிறான். அல்லேலூயா. நீங்கள் 27 வசனத்தை வாசிங்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறமே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்கள் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். வெளியே அலங்காரமா இருக்குதுப்பா, பாக்குறவங்க உன்னை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. உள்ள எப்படி இருக்குதான்? மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தம் இருக்குது, மூக்க பிடிக்கிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. வெளியே நீதிமானை போல இருக்கிறாய், உள்ளேயோ அக்கிரமத்தினாலே நிறைந்திருக்கிறாய். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வெளிப்புறமும் சுத்தமா இருக்கணும், உள்ளேயும் சுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த உள்ளான மனுஷன்ல நம்ம என்ன பண்ணணுமா? பலன் அடையணும், நாளுக்கு நாள் பலன் அடையணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்றோம்? பலவீனப்பட்டு போறோம். இல்லை, ஒவ்வொரு நாளும் நீங்க எப்படியாவது என்ன பண்ணணும்? ஆண்டவருக்காக நீங்க பலன் அடைந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்க பலன் அடையணும், வார்த்தையை கேட்கணும். தாவீதெல்லாம் பாருங்க, அவருடைய சகோதரர்களும் இராணுவத்தில் இருக்கிறான். ஆனா இராணுவத்தில் இருக்கிறவனுக்கு என்ன இல்லை? துடிப்பு இல்லை. ஆனா இராணுவத்தில் இல்லாதவனுக்கு துடிப்பு இருக்குது. காரணம், அவன் ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருக்கிறான். அந்த வைராக்கி இருந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தோன்னு ஒரு பயபக்தி வந்தது, உற்சாகம் வந்தது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சவனும் என்ன பண்ணுது? அப்படியே டெம்பரேச்சர் குறைஞ்சுது. அல்லேலூயா. எல்லாம் மூட்டை கட்டி வச்சா மாதிரி நம்ம என்ன பண்றோம்? பழைய காரியத்தை தொடர்ந்து போறோம். அல்லேலூயா. இப்படி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம புதிதாக்கப்பட வேண்டும் என்றால், பலப்படணும்னா பழைய மனுஷன் என்ன பண்ணணும்? ஒழிந்து போகணும். பழைய மனுஷன் அப்பப்ப வந்து எட்டி பார்ப்போம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அந்த பரியாசத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென். பழைய காரியம், பழைய சுவாபம் நமக்குள்ள என்ன பண்ணணும்? அழிக்கப்படணும். உங்களை பார்க்கிறவங்க என்ன சொல்லணும்? ஆவிக்குரிய ஒரு மறுரூபம் நமக்குள்ள உண்டாகணும். அல்லேலூயா. எபேசியர் 4 அதிகாரம் 22 வாசிங்க. முந்திரி நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கழித்து போட்டு. அல்லேலூயா. அப்ப இங்க இந்த பழைய மனுஷன் எதை காட்டுகிறது? மோசம் போக்குறத காட்டுது. அல்லேலூயா. அப்ப முந்தின நடக்கக்கூடிய மோசம் போகும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு. அல்லேலூயா. நீங்க கலைஞ்சு போடணும். அல்லேலூயா. 10:49 ஒரு குருடன் இருக்கிறான். ஆண்டவர் அவனை கூப்பிடுறாரு. அவனை கூப்பிடும் போது அவன் மேல் வஸ்திரத்தை அவன் என்ன பண்றான்? எரிந்து விட்டு இயேசுவிடத்துல வருகிறான். அல்லேலூயா. பாருங்க, அந்த அழுக்கு வஸ்திரத்தோடு அவன் வரவில்லை. ஆண்டவர் கூப்பிட எழுந்துருன்றார். அவன் கூப்பிட்டே இருக்கிறான். எல்லாம் அதட்டுறாங்க.
அவன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு ஆண்டவரிடத்துல வந்தான். கர்த்தருடைய கண்களை திறந்தார். உங்க பழைய மனுஷனாகிய அந்த பழைய அந்த வஸ்திரத்தை நீங்க என்ன பண்ணணும்? கலைந்து போடணும். மீண்டும் நீங்க அதை போடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க எதை மீண்டும் போட வேண்டும்? நீங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்க. புதிதான ஆவி உள்ளவர்களாக நீதியிலும் புதிய மனுஷனை சரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அந்த ஆதாமின் பழைய சாயலையும் பழைய ரூபத்தை நீ என்ன பண்ணணும்? கலைந்து போடணும். நீங்க புதிதான ஆவி உள்ளவர்களாகி இயேசுக்குள்ள இருந்த அந்த மறுரூப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை நமக்குள்ள என்ன பண்ணணும்? புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்ய முடியும்னா, அந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் நாம் புதிதாக்கி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. பழைய காரியத்துக்கு உங்களுக்கு இடமே இருக்கக்கூடாது. உங்களை பார்க்கிறவங்க, உங்க பேச்சு, உங்க சுவாபம், உங்களுடைய நடை, உங்களுடைய வார்த்தை எல்லாம் சொல்லணும் புதிதா மாறி இருக்கணும். அல்லேலூயா. சில பேர் சில ஸ்கூல்ல மாத்துவாங்க. இந்த ஸ்கூல்ல படிப்பு வரல, சில பேசுற பிள்ளைங்களுடைய வார்த்தைகள் மாறல, இந்த ஸ்கூல்ல எல்லாம் மாறிச்சுன்னுவாங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர்கிட்ட வந்த உடனே உங்க பேச்சு, உங்க நட, உங்க சுவாபம் எல்லாம் மாறி இருக்கணும். அல்லேலூயா. பழைய மனுஷனை நீங்க என்ன பண்ணணும்? கலைஞ்சு போடணும். ஒரு புதிய மனுஷனை, புதிய அந்த வஸ்திரத்தை நீங்க தடித்து கொள்ளணும். அல்லேலூயா. அதுக்கு என்ன பண்ணணும்னா, உதறினோம். அந்த கண் குருட என்ன பண்ணா? அந்த மேல் வஸ்திரத்தை அப்படி எரிந்து போட்டான் பாரு. அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க என்ன பண்ணணும்? உள்ளான மனுஷனை பலன் அடையணும். இந்த கடைசி காலத்தில் நீங்க உள்ளான மனுஷன்ல பலன் இல்லைன்னா சத்ரு என்ன பண்ணுவான்? உங்களை எப்படியாவது என்ன பண்ணுவான்? உங்களை தந்திரமா ஏமாத்தி, உங்களை வஞ்சித்து, நீ ஆண்டவருக்கு பலன் அடையக்கூடாதபடிக்கு என்ன பண்ணுவான்? உன்னை ஏமாற்றி விடுவான். அல்லேலூயா. சிம்சோனை பார்த்தீங்கன்னா ஆவியானவர் அவனுக்குள்ள வந்து போனாரு. அல்லேலூயா. ஆனா அவன் வாழ்க்கையில் அவன் என்ன பண்ணான்? அந்த வேசிக்கிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லி, உள்ளான மனுஷன்ல அவனுக்குள்ள இருக்கிற ஒரு ரகசியத்தை என்ன பண்ணிட்டான்? சொல்லிட்டான். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணான்? வஞ்சித்து கொண்டே இருந்தான். அந்த வஞ்சிக்கிற ஆவி அவனை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. கடைசியா சொன்னான், என் தலை முடியில் இருக்கிறது அந்த பலன். அந்த முடி சிரைக்கப்படும் போது நான் எப்போது எழுந்திருப்பேன் சொல்லி எழுந்திருக்கிறான். ஆனால் தன்னிடத்தில் ஆவியானவர் விலகி போனதை அவன் அறியாதிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது நீங்கள் அறிய முடியும். ஆனால் அவர் உன்னை விட்டு விலகி போகிறத நீ அறிய முடியாது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது சில பேர் என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஆர்ப்பரிப்போடு, சில அமைதியோடு அதை பெற்றுக்கொள்ளுவோம். ஆனால் உங்கள் வாழ்க்கை அவருக்கு பிரியமா இருந்தால் அவர் தொடர்ந்து உங்களுக்குள்ள வாசமா இருப்பார். உங்க வாழ்க்கை, உங்க மனுஷன், உள்ளான மனுஷன் பலன் இல்லைன்னா அவர் உன்னை விட்டு போகிறது நீ அறியாதிருப்பாய். அவர் தன்னை விட்டு விலகி போனதை அவன் அறியாத போது அடுத்த வசனம் அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. அல்லேலூயா. உள்ளான மனுஷன் ரொம்ப பலனா இருக்கணும். உங்களுக்கு தெரியணும், எனக்குள்ள ஆவியானவர் என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். சபை என்பது உன்னை ரீசார்ஜ் பண்ற இடம். ஆமென். உன்னை பலப்படுத்துகிற இடம். வீட்டில் நீங்க தான் என்ன பண்ணணும்? உங்க முழங்கால் படிட்டு கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நீங்க நல்லா என்ன பண்ணணும்? பலன் அடையணும். ஒருவேளை பலவீனமா வந்திருக்கலாம், நீங்க போகும்போது ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. இரண்டாவது கிருபையில பலப்படும். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். அல்லேலூயா. இங்க பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில பலப்படு. அல்லேலூயா. நீ கிருபையில பலப்படு. இப்ப பாருங்க, அப்ப கிருபையில பலப்படுகிறது எதை காட்டுகிறது?
3ஆம் வசனத்தை வாசிங்கள். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் செய்கிறவனாய் தீங்கு அனுபவி. அல்லேலூயா. அப்ப நீங்க பலப்படணும்னா, கிருபையில பலப்படணும்னா என்ன வரும்? உங்களுக்கு தீங்கு வரும். அல்லேலூயா. ஏன் வரனா? நீ போர் சேவகனா இருக்கணும். நீ போர் சேவகனா இருக்கணும். நீ யுத்தத்தில் நிக்கணும். நான் போர் சேவகனா நிக்கணும். எனக்கு எந்த காயம் வரக்கூடாது. ஆமென். காயம் வராம நான் போர் சேவகம் பண்ண முடியாது. நீ உன்னை தேறினா மாற்றுறதுக்கு தான் ஆண்டவர் அங்க தீங்கு அனுபவிக்க ஆண்டவர் விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த கிருபை நம்மளை என்ன செய்கிறது? நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நாம் ஆண்டவருக்குடைய கிருபையில நாம் பலப்படும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மளை என்ன படுத்துறாரு? பலமுள்ளவளாய் மாற்றுகிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. இந்த கோத்திர பிரதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டார் இனத்துக்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இங்க தன் சொந்த சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு என்ன பண்ணாங்க? எகிப்துக்கு கொண்டு போய் இஸ்மவேலிடத்துக்கு விற்று போட்டார்கள். அல்லேலூயா. ஆனால் யோசேப்பு மேல ஆண்டவர் கிருபை வச்சிருந்தார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. 13 வருஷம் அவன் அந்த கிருபையில பலப்பட்டான். எத்தனை வயசுல அந்த கிருபைக்கு அவன் ஆயத்தமா இருந்தான்? 17 வயசுல அந்த கிருபைக்கு பலப்படும்படி ஆயத்தப்பட்டான். 13 வருஷம் அந்த கிருபையில பலப்பட்டான். ஒரு நாளும் ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த பிரச்சனை, ஒரு நாள் அவன் பின்வாங்கல. அல்லேலூயா. அந்த கிருபை அவனை அதிகாரியாய் மாற்றியது. எந்த தேசத்தில் அடிமையாய் போனானோ, எந்த தேசத்தில் விற்கப்பட்டானோ, எந்த தேசத்தில் தள்ளப்பட்டானோ, அதே தேசத்தில் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப நீ கிருபையில பலப்படணும். அப்ப கிருபை நீ பலப்பட்டா தீங்கு வரும். அல்லேலூயா. நீ தீங்கு வந்தாலும் நீ போர் சேவகனா நிக்கணும். நீ யுத்த வீரனா நிக்கணும். அல்லேலூயா. பவுல் பாருங்க, அங்க தீமோத்தேயுக்கு ஒரு நல்ல ஒரு ஆயத்தத்தை சொல்லி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? நான் பலப்பட்டா என்னை யாரும் எதுவுமே சொல்லக்கூடாது. அல்லேலூயா. உன்னை யாருன்னா சொல்லுவாங்க, உன்னை உடைப்பாங்க. ஆனா அங்கதான் ஆண்டவர் உன்னை உருவாக்குறாரு. அல்லேலூயா. ஊழியம் என்பது உன்னை உடைக்கிறது, அநேகர் உன்னை மறக்கிறது. ஆனா அந்த இடத்துல நீ பலப்பட்டாயினால் கர்த்தர் அந்த இடத்துல உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. சொந்த சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள், அவனை பொறாமை கொண்டார்கள், அவனை எதிரியாய் பார்த்தார்கள். ஆனா அதே சகோதரருக்கு கர்த்தர் யோசேப்பை ஆதரவாய் வைத்திருந்தார். அல்லேலூயா. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைசாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கவனிங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபை உன் மேல இருக்கணும்னா இடம் முக்கியம் இல்லை, சூழ்நிலை முக்கியம் இல்லை. அவன் எங்க இருந்தான்? சிறைச்சாலையில் இருந்தான். அல்லேலூயா. சிறைச்சாலையில் இருக்கும்போது கர்த்தர் கிருபை அவன் மேல வச்சார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு அநியாயமான பழி அவன் மேல் சுமத்தப்பட்டது. போத்திபாருடைய மனைவி அநியாயமாக அவனை கலங்கடித்தா, அவன் பேரை கெடுத்தா, வேதனை உடைந்து போனார் யோசேப்பு. அல்லேலூயா. ஆனால் சிறைச்சாலையில் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அந்த கிருபை அவனை நடத்தியது. இந்த பழி, இந்த அனுபவம் நமக்கு கொண்டு வந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? என்னப்பா கடவுள் போனோம், ஆண்டவரை தேடி போனோம், இப்படியெல்லாம் நம்மளை சோதிக்கிறாரு. அல்லேலூயா. உன்னை சோதிக்கல, உன் பேரை பெருமைப்படுத்துறாரு. அல்லேலூயா. சில சோதனைகளை நம்மளால சகிக்க முடியாது, ஏன்னு கேட்க முடியாத சூழ்நிலை. ஆனாலும் நான் ஒன்னு சொல்றேன், ஆண்டவருடைய கிருபை உங்க மேல இருக்கிறது. அல்லேலூயா.
அந்த சிறைச்சாலையில பாருங்க, சிறைச்சாலையுடைய தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இப்படி நடக்குமா? சிறைச்சாலையினுடைய தலைவன் அவன் மேல தயவு வச்சானா. அல்லேலூயா. தயவு வச்ச என்ன பண்றான்? 22 வசனம் வாசிங்க. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றிலும் யோசேப்பு செய்வித்தான். அவன் செய்த எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். பாருங்க, நல்லா இருக்கிறவனை நடத்துறதுக்கே கஷ்டம். புரியுதா நான் சொல்றது? ஒரு 20 பேர் 10 பேர் நல்லா இருக்கிறவனை ஒரு வேலையில் அவனை அமர்த்தி அவனை வேலை செய்ய வைக்கிறதே கஷ்டம். சிறைச்சாலை இருக்கும் எப்படிப்பட்ட இருப்பான்? எப்படிப்பட்ட சிந்தையில் வந்திருப்பான்? மோசமானவனா இருப்பான். ஆனா அவனை வேலை வாங்கி அவனை சரியான காரியத்தில் செய்ய வைக்கும்படி கர்த்தர் யோசேப்பு மேல கிருபை வச்சார். அல்லேலூயா. பாருங்க, அவன் கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் யோசேப்பு செஞ்சு வைச்சான். அல்லேலூயா. முடியுமா? ஆண்டவரால முடியும். ஆண்டவருடைய கிருபை செய்யும். ஒரு சிறையில் இருக்கிற யோசேப்பு வார்த்தையை கேட்கும்படி சிறையில் இருக்கிறவனுக்கு கீழ்ப்படிதலை கொடுத்தார். அவன் அதிகாரிக்கு கீழ்ப்படியாம இருப்பான். சில அதிகாரியை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா யோசேப்புக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் 23 வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வாசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவனுக்கு விசாரிக்கவே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் உன் மேல கிருபை வச்சார்னா நீங்க எந்த வேலை செய்றீங்களோ உங்க செய்யற வேலையில உங்களை விசாரிக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்தோன்னு சொல்றாங்க, நீ என்ன வேணா செய்யுமா, ஏன்னா நீ செய்யற ஒவ்வொரு காரியத்துல உண்மை இருக்கிறது. அவங்க உங்களுக்கே தெரியாது நீங்க செய்யற வேலையை அவங்க வாட்ச் பண்ணே இருப்பாங்க. சில டெஸ்ட் கூட வைப்பாங்க. ஆனா அந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆகும்போது அவங்க சொல்லுவாங்க, நீ என்ன செய்யறியோ செய்யுமா. அல்லேலூயா. நீ என்ன வேணா செய், காரணம் உண்மையை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய கிருபை என்ன செய்து பாருங்க, அங்க தயவு உண்டாக்குறது. ஒருவேளை எந்த அதிகாரியா இருக்கலாம், எந்த மனுஷனா இருக்கலாம், ஆண்டவர் அவர்களுடைய கண்கள்ல உங்களுக்கு தயவு உண்டாக்குவார். ஆண்டவருடைய கிருபை உங்க மேல இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, இவன் மேல கிருபை இருந்தது. இவன் சிறைச்சாலைக்குள்ள இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு டைம் முடிஞ்சிச்சு, 13 வருஷம் முடிய போகுது. இப்ப யார கலங்கடிக்க வைக்கிறாரு? பார்வோனை கலங்கடிக்க வைக்கிறார். அல்லேலூயா. என் ஆண்டவர் ஒரு சில நாட்களை தான் உன்னை என்ன பண்ணுவாரு, சிறை இருக்கலாம், அவமானம் நிந்தை இருக்கலாம். ஆனா அந்த காலம் முடிந்த பின்பு உன்னை உயர்த்தும்படியாக ஆமென் அந்த பார்வோனுடைய இருதயத்தை கலங்க வைக்கிறார். வாசிங்கள் ஆதியாக 41:8. காலமே பார்வோனுடைய மனம் கலங்க கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் போயிற்று. அல்லேலூயா. அவனுடைய மனம் கலங்கி கொண்டு இருக்கிறது. பாருங்க, அவன் பாத்தீங்கன்னா சிறையில் இருக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவன் மேல கிருபை வச்சு எந்த மந்திரவாதியும் எந்த விதமான சாஸ்திரிகளும் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பு அதுக்கு பயிற்சி எடுக்கல. யோசேப்பு அதை குறித்து யாரும் அவங்க பெற்றோர் சொல்லி தரல. ஆனா அந்த கிருபை சொல்லி கொடுத்தது. அல்லேலூயா. இங்க ஒருத்தன் இங்க பானபார்த்த ஒருத்தர் இருக்கிறான். அல்லேலூயா. சொல்றான், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, இந்த சிறையில எபிரேயன் பிள்ளையாண்ட ஒருத்தர் இருக்கிறான், நீங்க என்ன சிறையில போட்டிருக்கும் போது என் சொப்பனத்தை விலக்கி அவன் எங்க 2 பேரை வெளியே கொண்டு வந்தான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே உங்களுக்கு ஒரு சிறுமை வருதா, ஒரு கஷ்டம் வருதா, ஒரு நிந்தை வருதா, ஆண்டவர் மேல ஒரு கிருபை வச்சிருக்கிறாரு. சில ரகசியத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கிறார், சில வெளிப்பாடுகளை உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். சில பேர் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும்போது, சந்தோஷமா இருக்கும்போது தேவ சமூகத்தில் விழுந்தே இருக்க மாட்டாங்க. ஆனா உனக்கு சிறுமை வரும்போது, போராட்டம் வரும்போது, நீ தேவ சமூகத்தில் நிற்கும் போது ஆண்டவர் சில காரியங்களை உனக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா.
இங்க பாருங்க, அவனை வெளியே கொண்டு வருகிறார்கள். 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு பார்வோனிடத்தில் வந்தான். அல்லேலூயா. தீவிரமாய் கொண்டு வந்தார்கள். ஏன் தீவிரமா கொண்டு வரேன்னா, தீவிரமாக யோசேப்பை கர்த்தர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. சில காரியங்கள் உங்களுக்கு தாமதமாய் கொண்டு இருக்கிறதா, ஆனால் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற காரியத்தில் அவர் சீக்கிரமாய் செய்ய போகிறார். சில தாமத காலங்கள் முடிவடைகிறது. ஆண்டவர் நீதி செய்ய போகிற காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அல்லேலூயா. யோசேப்புக்கு ஒன்றும் புரியல. எப்ப அவனை சீக்கிரம் கூப்பிடுறாங்க, பார்த்தா முடி வளர்ந்து இருக்குது, வஸ்திரங்களாம் அழுக்கா இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா நீ ஆண்டவருடைய கிருபை மேல வச்சிருந்தார்ல, நீ ஆண்டவருக்காக காத்திருந்தல, இன்னைக்கு ஆண்டவர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சொன்ன சொப்பனத்துக்கு அவன் சொன்னான், பார்வோனுக்கு பிரதித்தவன் நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான காரியங்களை அருளி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அங்கே அவன் பார்த்திருக்கிறதான சொப்பனத்தை, அழகு புஷ்டிமான 7 பசுக்கள் அங்கே இருந்திருக்க, அழுக்கும் கோலமா இருக்க அந்த 7 பசுக்கள், அதை காரியத்தை குறித்து அவன் விளக்கி சொல்லி 7 வருஷம் ஆசீர்வாதமும் 7 வருஷமும் பஞ்சமும் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லி சொல்றான். 33ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. யோசேப்புக்கே தெரியல, விவேகமும் ஞான மனுஷனை தேடி. அல்லேலூயா. ஆண்டவர் இவன் மேல வச்சிருக்கிற கிருபையே அவனுக்கு தெரியல. அவன் சொல்றான், ஞானமும் விவேகமும் உள்ள ஒரு மனுஷனை தேடுன்றான். பார்வோன் பாக்குறாரு, உன்னை காட்டிலும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை யாருமே இல்லப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற கிருபை உங்களுக்கு தெரியாது, ஆனா பார்க்கிறவங்களுக்கு தெரியும். உங்க பாடல்கள் மூலமாக, உங்க வார்த்தை மூலமாய், உன் ஜெப மூலமாய் மற்றவர்களுக்கு கர்த்தர் தொட்டு கொண்டு இருக்கிறதை அவங்க உணர்ந்து சொல்றாங்க, அந்த அம்மா ஜெபிக்கிறாங்கப்பா, அந்த பிரதர் ஜெபிக்கிறாருப்பா, ஏன்னா அவர்கள் மூலமாய் கிருபை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அவங்களே சொல்லிதான் தெரியும், சிஸ்டர் எங்க பாடுற பாட்டு எவ்வளவு இன்பமா இருக்குது சிஸ்டர், நான் நினைச்சு வந்தது அப்படியே உங்க பாட்டு மூலியமா, உங்க ஆராதனை மூலியமா இருக்கிறது பிரதர். காரணம் உங்களுக்கு தெரியாத அந்த கிருபை, ஆனா வெளியில கேட்கிறவங்களுக்கு தெரியும், உனக்குள்ள கர்த்தர் ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்ற ஞானமும் விவேகமுள்ள ஒரு மனுஷனை தேடு. நான் இல்லப்பா, எனக்கு சிறையில் இருக்கிறேன். பார்வோன் சொன்னா, கர்த்தர் உன்னதம் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. 38ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். அல்லேலூயா. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? அல்லேலூயா. எந்த பார்வோனால, எந்த அதிகாரியால சிறையில கொண்டு போகப்பட்ட யோசேப்பு, அதே அதிகாரி, அதே பார்வோன் மூலமாய் கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. அவன் அந்த கிருபையில பலப்பட்டான். தன் சகோதரால பகைக்கப்பட்டது, தன் பெற்றோரால மறக்கப்பட்டது, ஆனால் அடிமையாய் போன தேசத்துல, இருள் சூழ்ந்த தேசத்துல, ஆனா கர்த்தர் அவனை எதுக்கு அந்த சூழ்நிலை வச்சார்னா, ஏன் அந்த நெருக்கத்தை வச்சார்னா, உன்னை உருவாக்கின்னு இருக்கிறாரு. நீ வெளிப்பாடு உள்ள மனுஷனா மாறணும், நீ ஞானம் உள்ளவனா மாறணும், நீ உலகத்தை அறியணும், நீ உலகத்துல தேறினவனா மாறணும் தான் ஆண்டவர் இந்த பாதையில உன்னை நடத்துறாரு. அல்லேலூயா. ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த போராட்டம்? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, எனக்கு ஏன் இப்படி இருக்குது? உன்னை கர்த்தர் உயர்த்தும்படியாய், உன்னை தேறினவனாய் மாற்றும்படியாய், உன்னை பலப்படுத்தும்படியாக. அல்லேலூயா. உன் கண்ணீர் ஜெபத்தை கேட்கும்படியாக. நீங்க எல்லாம் நல்லா இருந்து நீ கிருபையில பலப்படாம கர்த்தர் உன்னை பயன்படுத்தாம போவதுக்கு அல்ல. சில பலவீனங்கள், சில போராட்டங்கள், சில நிந்தைகள்லாம் உன் ஜெபத்துல ஒரு வல்லமை வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பு பாருங்க, சொல்லுவார், என் ஆண்டவர் இந்த 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 சூழ்நிலை எனக்கு வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் சகோதரர் சொல்றாங்க, நாங்க செய்த துரோகத்தை மன்னி. எப்பா நீ துரோகம் செய்யலப்பா,
உங்கள் நிமித்தம் கர்த்தர் என ஒரு உயர்வை கட்டளையிட்டு இருக்கிறார். உங்களை ஆதரிக்க தான் என கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதாங்க அந்த கிருபையுடைய வல்லமை. அல்லேலூயா. நிந்தையை குறித்து, அவமானை குறித்து, அவதூறை குறித்து நீ மனமுறிந்து போவதில்லை. அல்லேலூயா. உன்னை கிருபையில பலப்படுத்தி நிற்க வைத்து தேவ சமூகத்தில் நிற்கும் போது உனக்கு எதிராக பேசினவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன் முகத்தை பிரகாசிக்க வைப்பார். அல்லேலூயா. ரோமர் 5:2 வாசித்து இந்த குறிப்பை முடிக்கலாம். அவர் மூலியமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. இங்கே பவுல் சொல்லுகிறார், இந்த கிருபையை பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை நாங்கள் விசுவாசத்தினால பெற்று தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ஏனென்றால் அந்த கிருபையுள்ள தேவன் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஊழியத்தில் பலப்பட வேண்டும். கலாத்தியர் 2:7 வாசிங்க. இதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புற ஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால். இங்க பவுல் சொல்லுகிறார், விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினார். விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னை அவர் பலப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இங்கு பேதுருவை பலப்படுத்தினார். இங்க பேதுரு என்ன செய்கிறார்? 11ஆம் வசனத்தில் அந்தியோகியாவில் வரும்போது பேதுருவை பவுல் முகமுகமாக எதிர்க்கிறார். அல்லேலூயா. பவுல் சொல்றார், அப்போஸ்தலன் நான் சிறியவன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஊழியத்தில் வைராக்கியம் இருக்குது. அல்லேலூயா. எப்பா நான் சிறியவன் தான்பா, பிரயாசம் அதிகம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியத்தில் எத்தனை வருஷம் இருக்கிறது முக்கியம் இல்லை, எப்படி இருக்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. எத்தனை வருஷம் சர்வீஸ் முக்கியம் இல்லை, நீ சர்வீஸ்ல எவ்வளவு பிரயாசப்பட்ட. அல்லேலூயா. உலகத்தை என்ன சொல்றான்? சர்வீஸை பார்த்து உனக்கு சம்பளம் கொடுப்பான். ஆனா ஆண்டவர் சம்பளம் சர்வீஸை பார்த்து கொடுக்க மாட்டார், உண்மையை பார்த்து கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க அவன் சொல்றான், எப்பா விருத்த சேதனம் உள்ளவளுக்கு உன்னை அப்போஸ்தலனாய் இருக்கிறார், விருத்த சேதனம் உள்ளவளுக்கு என்ன அப்போஸ்தலனாய் இருக்கிறார். ஆனால் அந்தியோகியாவிலே 11ஆம் வசனத்திலே முகமுகமாய் எதிர்நோக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்ன? ஒரு குற்றம் அவர் மேலே காணப்படுகிறது. நீங்கள் 12ஆம் வசனம் வாசிங்கள். எப்படி எனில் யாக்கோபிடத்திலிருந்து சிலர் வருகிறதுக்கு முன்னே அவன் புறஜாதியருடன் சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். அல்லேலூயா. ஒரு அப்போஸ்தலனாகிய பேதுரு விருத்த சேதனம் இல்லாத இடத்தில் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். யூதர்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள் வரும்போது அவங்க பார்க்கும் போது அப்படியே விலகுறாரு பேதுரு. அல்லேலூயா. ஏன் விலகுறாருன்னா அந்த யூதர்களுக்கு பயப்படுகிறார், ஆண்டவருக்கு பயப்படல. அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றாரு, எப்பா உன்னை ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்கிறார்ப்பா, மனுஷனுக்கு பயப்பட்டு இந்த ஊழியத்தை நீ செய்யக்கூடாது. அல்லேலூயா. மனுஷனை பிரியப்படுத்துறது ஊழியல்லப்பா, கர்த்தரை பிரியப்படுத்தணும்பா. அல்லேலூயா. யாருங்க பவுல்? அவருடைய சிறியவர், அனுபவம் குறைவு, ஆனா வைராக்கியம் பற்றி எரிகிறது. நீ விருத்த சேதனம் இல்லாதவனோடு சாப்பிட்டதுல இருந்த, புறஜாதியோட தானே சாப்பிட்டு இருந்த. அவன் யூத வந்தவன விலகுறிய, ஏன் விலகுற? ஆனா நீ என்ன போதிக்கிறாய்? வாசித்தினால் அவசர வாசிங்கள். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாயிருக்கிற நீர் யூதர் முறையாக நடவாமல் புறஜாதியர் முறையாக நடந்து கொண்டிருக்க. புறஜாதியர் யூதர் முறையாக நடக்கும் நீ எப்படி கட்டாயப்படுத்தலாம்? அல்லேலூயா. நீ இப்படி செய்துட்டு நீ சத்தியத்தை போதிக்காமல் இருக்கிறாய். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஊழியத்தில் நமக்கு ஒரு சத்தியத்தில் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தியம் நமக்கு ரொம்ப முக்கியம், மனுஷனை பிரியப்படுத்துகிறது அல்ல. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. இப்படி இருக்க இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருந்தால் சோர்ந்து போகிறதில்லை.
வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துவதனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமராக விளங்க பண்ணுகிறோம். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவளாகிய நாங்க வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து தந்திரமாய் நடவாமல் வேத வசனத்தை புரட்டாமல், அல்லேலூயா, என் இஷ்டத்துக்கு வசனத்தை புரட்டாமல், அல்லேலூயா, என் அந்தர வாழ்க்கையில நான் விடுதலை இல்லாம, ஆமென், தந்திரமாக நான் என்ன பண்ணு ஊழியத்தை செய்யக்கூடாது. அல்லேலூயா. எப்படி செய்யணுமா? சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே நான் தேவனுக்கு முன்பாக எல்லா மனசாட்சிக்கு முன்பாக உத்தமமாக விளங்க பண்ணுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் பாருங்க. அல்லேலூயா. தந்திரமா இல்ல. உங்ககிட்ட தந்திரமா வாங்கி அந்த காணிக்கையினால நான் என்ன ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க போறேன்? ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்க போறாரு. அல்லேலூயா. இருக்கிறத உண்மையா சொல்லிட்டு போ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. அல்லேலூயா. நீ எத்தனை பேரை உன் தந்திரத்தினால கொண்டு வர முடியும்? ஆனா ஆண்டவர் உன் மேல வச்சிருக்கிற தயவு எத்தனை பேரை ஆண்டவர் உன்கிட்ட கொண்டு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இங்கு ஆண்டவர் சொல்ற உத்தமனாக விளங்க பண்ணுகிற 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18 சொல்லுகிறது, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுவனே உத்தமன். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை புகழணும், கர்த்தர் உன்னை சொல்லணும், இவன் உத்தமன்னு சொல்லணும். அல்லேலூயா. இவன் உத்தமின்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்பதான் உன் ஊழியத்துல உன் எல்லையில கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ செய்கிற எல்லா ஊழியத்திலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ உத்தமா விளங்க பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் அப்படி ஆண்டவர் புகழ்ந்து இருக்கிறாரு? வாசிங்கள் யோபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. யோபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய மனுஷனாகிய அவனைப் போல பூமியின் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் யோபை குறித்து புகழ்கிறாரு. அவன் இன்னும் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறான்பா. அல்லேலூயா. நீ யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் இன்னும் என் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறான். பிசாசு சொல்றான், என்ன சொல்றாருன்னா, பிசாசு அவன் தோலுக்கு பதிலாக ஜீவனுக்கு பதிலாக நீ எல்லாவற்றையும் எடுத்து விட்டால் அவன் உம்மை தூஷித்து விடுவான். அல்லேலூயா. அப்ப பிசாசு பாருங்க, நம்முடைய சரீரத்து மேலும் நம்முடைய ஆத்மா மேல குறி வச்சு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் நம்முடைய உத்தமத்தின் மேல நம்பிக்கையா இருக்கிறாரு. அல்லேலூயா. சொல்றான், அவனுடைய எலும்பையும், அல்லேலூயா, அவன் மாம்சத்தையும் நீ தொடுவீரானால் அவன் உம்மை தூஷிப்பான். அல்லேலூயா. பாருங்க, பிசாசு பாருங்க நம்மள சரீரத்தை தொட்டு எப்படியாவது நம்மளை காயப்படுத்தி நம்ம ஆண்டவர் விட்டு பிரிக்கணும்னு பார்த்துன்னு இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்னமா சொல்றாரு? நீங்கள் 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு. அல்லேலூயா. அப்ப அவருடைய பிராணனை நம்முடைய கரத்துல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா பாருங்க, பிசாசு சொல்ற எப்படியா தொட்டு பாருங்க தூஷித்து விடுமா. இப்ப யார் தூஷிக்கிறா? 9ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அல்லேலூயா. பாருங்க, இப்ப பிசாசு யாரை பார்த்து நிற்கிறான்? யோபு தான் தூஷிப்பான்னு பார்த்து நிற்கிறான். ஆனா மனைவி சொல்றா, இன்னும் உத்தமத்தில் நீ உறுதியாய் நிற்கிறீரோ? அல்லேலூயா. தேவனை தூஷித்து ஜீவனை முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவனை விட போறோம், ஆனா உன் ஜீவன் கர்த்தருக்கு மகிமையா இருக்கணும். அல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் யோபுடைய அந்த சரீரம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, மோசேயின் காலத்தில்
ஆபிரகாமின் காலத்தில் இருந்தார் என்று சொல்லுகிறார்கள். இன்ன வரைக்கும் அவருடைய சரீரம் விதைத்த காரியத்தை இன்னும் ஜனங்க பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். அல்லேலூயா. காரணம் அவன் உத்தமனாய் விளங்கினபடினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பாருங்க, அவன் என்ன பண்ணலையா, அவன் உறுதியா இருந்தான். தூசிக்கல. 10ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றுக்கும் யோபு தன் உதடுகளினால் பாவம், இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். கர்த்தர் அவன் ஓட்டத்தை, அவன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நீங்கள் கடைசியாக 2 தீமோத்தேயு 4:5 வாசித்து நம்ம முடிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷத்தினுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. உன் ஊழியத்தை நிறைவேற்று. அல்லேலூயா. இப்ப பாருங்க, உன் ஊழியத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீங்க நிறைவேற்றணும். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஊழியத்தை விட்டுட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ விட்டு போன ஊழியத்தை நிறைவேற்று. அல்லேலூயா. எப்படி நிறைவேற்று? மன தெளிவுள்ளவனாயிரு. அல்லேலூயா. நீ ஊழியத்தை நிறைவேற்று. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நம்ம நிறைவேற்றி பரலோக ராஜ்யத்தில் வெறுங்கையோடு போகாம நமக்கு ஒரு கூட்ட ஜனத்தை நம்ம ஆதாயப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்பினாலே பரலோகம் களி கூறுகிறது. அல்லேலூயா. நீ பலவீனப்பட்டு போக கூடாது. சவுல் பலவீனப்பட்டு போனான், ராஜ்யத்தை இழந்து போனான், ராஜாங்கத்தை இழந்து போனான். தாவீதோ அவன் பலன் அடைந்து கொண்டே இருந்தான், அவன் பலன் அடைந்து கொண்டே இருந்தான். உன்னை பலவீனப்படுத்தி இருக்கிற இந்த உலகத்தில், உன்னை உயர எழும்பக்கூடாத உலகத்தில் நீ சிறகுகள் அடித்து எழும்பும்படியாக, செட்டைகளை அடித்து எழும்பும்படியாக. ஓ ரபகதர நமகதர பக்கர. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பும்படியாக கர்த்தரிலும் ஒரு சத்துவத்திலும் வல்லமையில நீ பலப்பட. ஓ ஹல்லேலூயா. சத்துரு இன்னைக்கு அநேகர் பலவீனப்பட்டு கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு அநேக கூடாரங்கள் பலவீனப்பட்டு போய் கொண்டு இருக்கிறது. சரீர பக்கம் பலனா இருக்கிறது. நாபிக்குரிய ஜீவித்தில் அநேகர் பலன் இல்லை, ஜெபிக்க பலன் இல்லை, துதிக்கிறதுக்கு பலன் இல்லை, ஊழிய செய்ய பலன் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும்படியாக, நம்மளை பலப்படுத்தும்படியாக, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யோசிச்சு பாருங்க, பவுல் சொல்றாரு, உடைந்து போன பாத்திரம் அவர் அச்சு மரித்தவனை போல கீழே போடுறாங்க. ஆனா சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஆமென். உங்களை பலப்படுத்துறதுக்கு இன்னைக்கு கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீ பலவீனப்பட்ட மூளையில உட்கார்றதுக்கு அல்ல, நீ பலனாக, பலன் அடையும்படியாக, உன் கூடாரத்தில் பலன் அடையும்படியாக. நல்ல அந்நிய பாஷை பேசுங்க, நல்ல தேவனுடைய மகத்துவங்களை பேசுங்க. ஆவியின் நிறைவு உனக்குள்ள வேண்டும், ஆவியின் நிறைவு உனக்குள்ள வேண்டும். மங்கி எறிகிற திரியா உன்னை வைக்கல, மலை மேல் உள்ள பட்டணமா உன்னை வச்சிருக்கிறாரு. உன் சரீர பலவீனங்கள் ஏன் உன் வீட்டுக்குள்ள உண்டாகிறது? ஏன் உன் வீட்டில் ஆசீர்வாத தங்கல? நீ பலன் அடைகிறது இல்ல, நீ பலன் அடை. கர்த்தர் எல்லா கண்களை தயவு பாராட்டுவார். ஓ ரபகதர நமகதுர பக்கதர பரபர லிமகர பரதர. உள்ளான மனுஷன்ல பலன் அடையணும். நீ வளரணும், எழும்பணும். கர்த்தர் உன்னில் மகிமைப்படணும். பிள்ளைகள் எழும்பணும்.
சபைக்குள்ளில் வளரதை காணணும். எங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம், ஆவியான நிறைவு ஒவ்வொரு நாள் எங்களுக்குள்ள காணப்படட்டும் அப்பா. பலவீனப்பட்டு போக கூடாதப்பா ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் பலன் உள்ளவளாக மாறணும். இந்த கிருபை ஒவ்வொரு மேல் இறங்கட்டும், சபையார் மீது இறங்கட்டும், யூடியூபின் வாயிலாக கேட்கிற ஒவ்வொரு மேல் இறங்கட்டும் அப்பா. இது ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடைய ஐக்கியமும் கடைசி வருகை மட்டும் கிருபைகளோடு இருப்பதாக. ஆமென், ஆமென்.